கைஸ், ஆடு மண்ணு தின்னும். உங்களுக்கு அது தெரியுமா? ஆமாங்க, ஆடு மண்ணு சாப்பிடும். எதனால் மண்ணு சாப்பிடும்? ஆடுகளுக்கு பேசிக்காக வளரும் போது அதுங்களுக்கு உடம்புல ஒரு சில மினரல் சத்துக்கள் கிடையாது. அதனாலேயே மண்ணில் கிடைக்கிற நேச்சுரல்ஸ், மண்ணில் நிறைய மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு கல்லாக இருக்கலாம், ஒரு ஸ்டோனாக இருக்கலாம். இந்த மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்ற ஸ்டோன்லாம் மண்ணில் குட்டி குட்டியாக கடந்திருக்கும். அதனால் ஆடுகளுக்கு அந்த மாதிரியான மினரல்ஸு ஃபுட்டுலேருந்து எனர்ஜி கிடைக்கலன்னா மண்ணை சாப்பிடுவது மூலியமோ அது கிடைக்கும். ஒரு சில ஆடுகள் சும்மா விளையாட்டுகள் சாப்பிடும். நீ மட்டும்தான் மண்ணு சாப்பிடுவியா, நான் மண்ணு சாப்பிடுவேன் அப்படின்னா சாப்பிடும். ஸோ மண்ணை சாப்பிட்றதுக்கு தடுக்கிறதுக்காக இதோ என் பின்னாடி இருக்கே இந்த கல் பேர் தான் தாது உப்பு கல். இங்கிலீஷில் இதுக்கு பேர் மினரல் சால்ட் சப்ஸ்டன்ஸ் ஸ்டோன். இந்த கல்லில் கட்டுறதுனால இதில் நிறைய மினரல்ஸ் சேர்ந்து பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம் போன்ற எல்லா மினரல்ஸும் சேர்ந்து ஒரு கல் ஷேப்பில் நம்ம அதை கொண்டு இருக்கோம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெட்டினரி டாக்டர்ஸ் கிட்ட நம்ம ஒரு தடவைக்கு கன்சல்ட் பண்ணிடணும். இது எதுக்கு கட்டுறோன்னா, ஸோ இதில் வர ஸ்மெல் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்மெல்லுனால ஆடுகள் இதை ஈர்த்து இதை நக்கி சாப்பிடும். இதை நக்கி சாப்பிடும்போது ஆடுகள் ஆரோக்கியமாக வளரும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் மோஸ்ட்டாக ஆடுகளை அஃபெக்ட் பண்ணாது. என்ன ஒரு டிசீஸும் ஆடுகளுக்கு மூலியமாக பரவாது. அதனால் இதை நக்கி சாப்பிட்றதுனால ஆடுகள் ஆரோக்கியமாக வரும். அதோட இம்யூன் சிஸ்டமும் பூஸ்ட் ஆகும். அதனால் ஆடுகள் மண்ணை சாப்பிட்றத தவிர்க்குது. ஸோ இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபார்ம் டு ஹேண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.